கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. ஐயா, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் தம்முடைய கண்களை அவருடைய பிள்ளைகளை விட்டு, நீதிமான்களை விட்டு விலக்குவதே இல்லை. இரவும் பகலும், ரா முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை அவரே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் ஆதரவாய் பாதுகாப்பாய் நிறுத்தி இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தரே சொல்லுகிறார், உன் மதில்கள் எல்லாம் என் கண் முன்னே இருக்கிறது. ஐயா, உங்கள் மதில்கள், குடும்பங்கள், வாழ்க்கை, உங்கள் தொழில், பொருளாதாரம், ஊழியம் எல்லாம் என் கண் முன்னே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை தொடுகிறவன், ஓ க்ளோரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே நிச்சயமாய் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை, உங்கள் பிள்ளைகளை, உங்களை யார் யார் தொடுகிறார்களோ, உங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், எங்கே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் கரம் நீட்டுகிறவர்கள் எல்லாம் அவருடைய கண்மணியை, சர்வ வல்லமை உள்ள தேவன் யூத ராஜ சிங்கத்தின் கண்மணியை தொட விரும்புகிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் கதி என்ன ஆகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் துன்மார்க்கன் பற்களை கடிக்கிறான், பற்களை கடிக்கிறான். உன்னை நாசமாக்கிருவேன், உன்னை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை, உங்களை, உங்க ஜீவிதத்தை, உங்க தொழிலை நாசமாக்கிருவேன், அழிச்சிருவேன், விடமாட்டேன் நீ சொல்லி துன்மார்க்கர்கள் நிற்கும் பொழுது, வானத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவனோ அவர்களை பார்த்து நகைக்கிறார். ஏன் நகைக்கிறார்னா, அவனுடைய அழிவு அவனுக்கு வருகிறது, அது விரைவாய் வருகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் எந்த பொறியில எலிய போல போய் எலி பொறிக்குள்ள மாற்றது போல மாற்றப்பட போகிறான் என்பதையும், எந்த பெருங்குழியிலே உங்களுக்காக குழியை வெட்டினவன் அந்த குழியிலே அவனே விழுந்து அழிந்து போவான் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எஸ்தர் புஸ்தகத்திலே மொர்தெகாய்க்கு விரோதமாக அவன் நிச்சயமாய் 80 அடி நீளமான உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்தானே. அவனுக்கு தெரியுமா, அதுல தான் அவன் சாக போறானே. அருமையான தேவ பிள்ளைகளே, அது போலவே உங்களுக்கு விரோதமாய் சாபமிடுகிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீங்கள் தாவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ முடியாதபடி, நிலை நிற்காதபடி நீங்கள் தொந்தரவையும் கொடுமையையும், உங்களுக்கு பல்வேறு உபத்திரவங்களையும் கொடுக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாய் தைரியமாய் இருக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் கர்த்தர் நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த மந்திர சூனியங்களும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் இன்று ஒருவேளை உங்களை குறித்து யார் வேண்டுமானாலும், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து யார் வேண்டுமானாலும், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். ஐயா, அந்த நாட்கள் வரப்போகிறது. உங்களை, உங்கள் பிள்ளைகளை குறித்து கேவலமாய் பேசினவர்கள் மத்தியிலே, உங்களை அவமானமாய் பேசினவர்கள் மத்தியிலே, அந்த இடத்தில், அந்த பரிதாபமான சூழ்நிலையில் இருந்து உங்களை உயர்த்தும் பொழுது அது போன்ற அற்புதமான சூழ்நிலை நடக்கும். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரோ உபாக
உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஐயா, அதுதான் தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல அசைன்மெண்ட், நல்ல ரெக்கார்டு, நல்ல ஸ்டேட்மெண்ட், உங்களை குறித்த காரியம். நீங்கள் உலகத்திலே ஊர்லையும் சொந்தங்கள், உங்க உறவினர்கள், ஊரார், வேலை செய்கிற இடம், போகிற இடம், வருகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு அற்புதமான தெளிவு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் பாவத்திற்கும், பாவத்தின் அடிமைத்தனத்திற்கும், சாபத்திற்கும், சாபத்தினால் வருகிற தொல்லைகளுக்கும், எந்த மந்திர சூனியங்களுக்கும், செய்வினைகளுக்கும், எந்த பிளாக் மேஜிக்கும் நீங்க பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. நீங்க நம்ப வேண்டும். இந்த சாபங்களை மாத்திரமல்ல, அவை எவைகளினால் வருகிறதோ அந்த பாவங்களையும் நிச்சயமாய் உங்கள் அன்பின் ஆண்டவர், அருமை இரட்சகர், அந்த கல்வாரி நாதர், உங்க ஆத்தும நேசர், அவர் கல்வாரி சிலுவையிலே அவை எல்லாவற்றையும் முறித்து போட்டார். ஐயா, பாவத்தை, சாபத்தை நீக்கி போட்டார். அதன் அகோரம் முறிந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதன் கொடுங்கோல் முறிந்தது. சத்துருவின் தலை அங்கே நசுக்கப்பட்டது. அவன் தலை நசுக்கப்பட்டது. ஐயா, எந்த இடத்திலே அவன் தலை நசுக்கப்பட்டதோ அங்கேயே உங்கள் பாவத்திற்கும், பாவத்தின் பலனாய் வருகிற சாபங்களுக்கும் ஒரு சாவு மணி அடிக்கப்பட்டது. ஒரு சாவு மணி அடிக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஓ மைட்டி காட், எப்பொழுது உங்கள் அன்பின் ஆண்டவர், நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ஆத்தும நேசகருமாய் இருக்கிற அன்பின் தேவன், என் அன்பு சகோதரியே, சகோதரனே, உனக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு, பாடுபட்டு, உபத்திரவப்பட்டு, அவமானப்பட்டு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரோ, நன்றாய் கவனியுங்கள். எப்பொழுது உங்கள் மீது வைக்கப்பட வேண்டிய அந்த உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மொத்தமாய் கொண்டிருந்த அந்த அகோரமான முள்முடி நம்முடைய நாதர் இயேசுவின் மீது, அவருடைய சிரசின் மீது எப்பொழுது அந்த முள்முடி வைக்கப்பட்டதோ அப்பொழுதே உங்கள் சாபத்தின் அகோரங்கள் எல்லாம் முடிந்து போனது. அந்த அகோரத்தின் ஆணிவேர் முறிக்கப்பட்டது. மறந்து விடாதிருங்கள். ஆனால் இன்றோ கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நன்றாய் கவனியுங்கள். இன்றோ நீங்கள் அந்தகார ஒளியில் இருந்து இன்று ஆச்சரியமான அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஐயா, எந்த ஏமாற்று இந்த உலகம், இந்த பொல்லாத உலகமாகிய அந்தகார இருளில் இருந்து இப்பொழுது நீங்கள் ஆச்சரியமான ஒளியில் வந்திருக்கிறீர்களே. உங்களை எந்த பாவமும், பாவத்தின் அடிமைத்தனமும், பாவத்தினால் வருகிற எந்த சாபமும், ஐயா, அவர்கள் காரணத்தோடு இட்டார்களோ, காரணம் இல்லாமல் இட்டார்களோ, எந்த சாபமும் உங்களை தொடர முடியாது. அதன் ஆணிவேர் கல்வாரி சிலுவையிலே முறிக்கப்பட்டது. அதன் அஸ்திவாரத்தோடு அது பிடுங்கப்பட்டது. அந்த பொல்லாத அத்தி செடி, அந்த சாபம் என்கிற பொல்லாத காட்டத்தி மரம் வேரோட பிடுங்கப்பட்டது. நம்புங்கள், அந்த சாபத்திற்கும் பாவத்திற்கும் மொத்த அதிகாரியாகிய அந்த பொல்லாதவனின் தலை அங்கே நசுக்கப்பட்டது. அதன் பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, தேவன் உங்களுக்கும் எனக்கும் விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய நீங்கள் கவனமாய் இருக்கும்படிக்கு இந்த இரவு அதிகாலை ஜப வேளைகளிலே தேவ சமூகத்தில் அவருடைய சத்தத்தை உண்மையாய் செவி கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் உங்கள் வாழ்க்கை வரலாறு. இந்த நல்ல வாழ்க்கை தான் உங்களுக்கு தொடங்க போகிறது. அல்லேலூயா. இப்பொழுது நாம் தியானிக்க போகிற, சொல்ல போகிற நல்ல வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது. நன்றாய் கவனியுங்கள். அந்த அகோரத்தின் அஸ்திவாரம், அந்த அகோரத்தின் ஆணிவேர், அந்த அகோரத்தின் கோர முள் முறிக்கப்பட்டது. ஓ மைட்டி காட், இப்பொழுதோ உங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், குடும்பத்தையும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்பதே உங்கள் வரலாறு. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து தேவ சமூகத்திலே
நாமத்திலே வந்திருக்கிறபடியினால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும், மாற்றமே இல்லை. நீங்களோ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கர்ப்பத்தின் கனியும் உங்கள் நிலத்தின் கனியும் உங்கள் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் கூடையும் மாய்ப்பிசைகிற உங்கள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஐயா, கர்த்தர் நீதிமான்களுடைய கூடாரத்திலே ஒரு நாளும் ஒன்றையும் குறைவுபட விடமாட்டார். அவரே யெகோவா ஜீரே, யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்திலே உங்கள் காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஐயா, வரும்போது சந்தோஷமா வந்தோம், சமாதானமா வந்தோம், போகும்போது அழுதுகிட்டே போறோம், நொந்து நொடிந்து போய் திரும்புகிறோம் என்று சொல்ல மாட்டீர்கள். வருகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் உனக்கு முன்பாக அவர்களை முறிய அடிக்கும்படி உங்கள் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுப்பார். ஆயா, அவர்கள் ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், புறப்பட்டு வருவார்கள். புறப்பட்டு வருவது போல் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உங்களுக்கு முன்பாக சிதறி போடுவார்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவைகள் எல்லாம் வெறும் வெற்று வாய்ச்சாலங்கள் அல்ல. ஓ மைட்டி காட், தேவ சந்நிதியிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும்படியாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் கர்த்தரே தம்முடைய கரங்களினால் தம்முடைய விரல்களினால் எழுதி உங்கள் நமது கைகளிலே தந்திருக்கிற அற்புதமான ஓ மைட்டி காட் வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள். ஓ குளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், மாற்றமே இல்லை. உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். மைட்டி காட், உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, இந்த வேலையில, அந்த தொழில, அந்த ஊழியத்தில கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், மாற்றமே இல்லை. உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும். ஓ, நீங்கள் கையிடுகிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ குளோரி. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள். ஐயா, நாங்க மைனாரிட்டி, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, கீழே அரசாங்கம் அவங்க, மேல அரசாங்கம் அவங்க, அவங்க வந்துருவாங்களோ இவங்க வந்துருவாங்களோ, எவர்கள் வந்தால் என்ன, எவர்கள் போனால் என்ன. அன்பு சகோதரனே சகோதரியே, அப்பொழுது எப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொண்டு உண்மையாய் அவரை சேவிக்கும் பொழுது, நீதியோடும் பரிசுத்தத்தோடும் அவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் வாழும் பொழுது, அவரையே பின்பற்றும் பொழுது, நிச்சயமாய் நிச்சயமாய் அப்பொழுது ஓ தேவ பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனோடு நீங்கள் நடைபோடும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நிற்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள். ஒரு நாளிலே கடன்காரர்களை கண்டு, ஐயா, உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை கண்டு, உங்களுக்கு நீங்கள் கடன் செலுத்த வேண்டியவர்களை கண்டும், அவர்களை கண்டும், இவர்களை கண்டும், எவரைகளை கண்டாலும் பயப்பட்டீர்களே. காலம் வருகிறது, காலம் வருகிறது, இந்த சாபத்தின் பாவத்தின் கட்டுகள் எல்லாம் முறிக்கப்பட்டு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ நிச்சயமாய் உங்கள் சாபங்கள், உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டதின் மூலமாய் உங்கள் சாபங்கள் நீங்கி நீங்கள் எல்லா சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அடையும் பொழுது, கர்த்தரே உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது, பூமியின் ஜனங்கள் எல்லோரும், யார் யாருன்னு இல்லை, எல்லோரும் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள். ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யவும் கர்த்தர் அப்படியாய் ஒரு மாற்றம் வருகிறது. நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், வானத்தை திறப்பார். ஐயோ, என் பிள்ளைகளுடைய திருமணத்தை எப்படி நடப்பிக்க
போகிறேன், என் பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி நடக்க போகிறது, கையில் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லையே, எப்படி நடக்கும், எப்படி மேற்படிப்புகளுக்கு என் பிள்ளைகளை அனுப்ப போகிறேன், ஐயா என் பிள்ளைகள் என்ன படித்து விட முடியும், ஒன்றுமே இல்லை, நான் தனியலாய் விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆறுதல் செய்வார் எவரும் இல்லை என்று சொன்னீர்களே, கர்த்தர் உங்களுக்காக அவருடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தையே உங்களுக்காக திறப்பார். அப்பொழுது நீங்களோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இது நடக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இது நடக்கும்னு சொல்லி? ஹல்லேலூயா. மைட்டி காட். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே இது போன்ற பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். நீங்கள் நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாய் காத்திருந்து ஜெபியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் இந்த பாவமோ சாபமோ அல்லது பரம்பரை சாபமோ உங்களை தொடர முடியும் என்று நீங்கள் விசுவாசித்து நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த பெரிய மாற்றத்தினால், உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த பெரிய மாற்றம் நிச்சயமாய் உங்களை அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக பெரிய சாட்சியாய் இந்த கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்த போகிறார். ஊரில் உலகத்தில் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உங்களை பார்க்க போகிறார்கள். அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் உயர்த்தும் பொழுது, மேன்மைப்படுத்தும் பொழுது, ஐயா பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அதை பார்ப்பார்கள். அன்றுதான் தெரியும் உங்கள் நீதி. கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. ஐயா எந்த சூழ்நிலையிலும் நீதியை விட்டு பிரியாதிருந்தீர்களே, எந்த சூழ்நிலையிலும் நியாயமாய் வாழ்ந்தீர்களே, எந்த சூழ்நிலையிலும் உண்மையும் உத்தமமாய் நின்றீர்களே, என்று கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடும்படி எழுந்தருளுவார். இதுவரை நீங்கள் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்கு இன்று ஒரு முடிவுரை கட்டப்படுகிறது. ஐயா இனி நீங்கள் செய்த பாவத்தில் கணக்கே இல்லை. கர்த்தருடைய இரத்தம் அவைகளை எல்லாம் நிச்சயமாய் இன்று கல்வாரி சிலுவை இரத்தம் உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவும் பொழுது, நிச்சயமாகவே பாவங்கள் கழுவப்படும் பொழுது, பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அங்கே சாபத்திற்கு எந்த இடமும் இல்லை என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இனி சாபம் உங்களை தொடர முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இனி சாபங்கள் முறிக்கப்படுகிற காலம் இது. சாபம், எந்த சாபமும் உங்களை தொட முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே சொல்லுகிறார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து உங்களை விட்டு விலக்கி விடும் பொழுது எந்த சாபம் உங்களை தொடர முடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வர வேண்டிய சாபத்திற்காக, உங்களுக்கு வர வேண்டிய வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், நீங்கள் செய்த தவறுகளுக்கு உங்களுக்கு வர வேண்டிய தண்டனைகளுக்காக அல்லவா இயேசு சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஐயா அந்த அற்புதங்களின் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் மரித்ததால் அல்லவோ உங்களுக்கு ரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகிறது. இனி சாபத்தின் கொடுங்கோல், சாபத்தின் அந்த கோர அகோர முள், அந்த சாபத்தின் அஸ்திபாரம், சாபத்தின் அந்த அடிமை சங்கிலி என்றோடு முறிகிறது என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் கூடையும் பிசைகிற உங்கள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தரே உங்களை மேன்மைப்படுத்தி இப்படியாய் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிற காலம் இதோ இப்பொழுதே வருகிறது. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னோடு ஜெபிக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என் அன்பு சகோதர
சகோதர சகோதரிகள், ஓ மைட்டி காட், ஓ எங்கள் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வரப்போகிற இந்த அற்புதமான கல்லு கூட்டம் மீட்டிங்கள் 3 நாட்கள் கன்னியாகுமரியிலே நடக்க போகிற 3 நாட்கள் கூட்டங்கள், தொடர்ந்து கடமலை குன்று பகுதியிலே நடக்கிற 3 நாள் கூட்டங்கள், அதை தொடர்ந்து நடக்கிற தடிக்காரன் கோணம் என்ற இடங்களிலும் செட்டி குளத்திலும் நடக்க போகிற அற்புதமான கூட்டங்களுக்காக தவறாது ஜெபியுங்கள். அநேக ஜனங்கள் பாவத்திலும் வியாதியிலும் கஷ்டத்திலும் கொடூரத்திலும் மந்திர சூனியங்களிலும் பாவ சாபங்களிலும் அகப்பட்ட ஜனங்கள் நிச்சயமாய் உறுதியாய் அவர்கள் விடுதலையை அடையும்படியாய் அந்த கூட்டங்களிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படியாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய அன்பை, தேவனுடைய நீதியை, தேவன் அவர்கள் மீது வைத்திருக்கிற இரக்கத்தை, அன்பை, கருணையை, காருண்யத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இனி இவர்களுடைய பிள்ளைகள் எந்த பாவத்திலும், எந்த தவறிலும், எந்த மோசத்திலும் அகப்படாதபடி, எந்த சிக்கல் சிரமங்களிலும் அகப்பட்டு இவர்களுக்கு ஒரு சோதனை, ஒரு வேதனை, ஒரு சவால், ஒரு துக்கம், ஒரு துயரம் வராதபடி என் தேவனாகி கர்த்தர் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் பரிபூரணமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இனி இவர்கள் வெட்கத்தோடும் அவமானத்தோடும் கூனி குறுகி நின்று விடாதபடி ஐயா, நீதியின் சூரியனாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காய் இவர்கள் மேல் உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் துன்பத்திலும் உபத்திரவத்திலும் அகப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் வியாதியிலும் வியாதியின் அகோரத்திலும் ஐயா துன்பங்கள், வலிகள், வேதனையிலே அகப்பட்டு தவிக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பல்வேறு சிதைவுகள், நம்பி ஏமாந்த கதைகள் ஐயா, ஏமாற்றப்பட்டவர்களாய், துரோகம் செய்யப்பட்டவர்களாய், அநேக சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிற ஒருவரும் அவமானப்பட்டு போகாதபடி, எந்த பாவ சாபமும் இவர்களை தொடராதபடி இன்று எல்லா பாவங்களில் இருந்தும் சாபங்களிலும் இருந்து ஒரு பரிபூரண விடுதலை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இவருடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் ஐயா, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நல்ல வேலைகள், போக வேண்டிய வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற விசாக்கள், வரவேண்டிய வழிகள், வாசல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் திறப்பும்படியாய், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு விரைவாய் அதிவிரைவாய் திருமணங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் இறங்கி வரும்படியாய், எங்கள் தேவனாகி கர்த்தருடைய தயவு விரைவாய் அதிவிரைவாய் இறங்கி வரும்படியாய், இதில் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை அதிசயமாய் ஆச்சரியமாய் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே திருநெல்வேலியை சார்ந்த அருமையான அன்பு சகோதரி மெர்சி என்கிற அன்பு சகோதரியையும் ஐயா, அவர்களுடைய பிரகாஷ் டேனியல் என்ற அற்புதமான பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த குடும்பத்தை, என் அன்பு சகோதரியாகிய சிஸ்டர் மெர்சியையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், இனி எந்த துக்கம் இல்லை, துயரம் இல்லை, பாவம் இல்லை, பாவத்தின் அடிமைத்தனம் இல்லை, எந்த சாபத்தின் ஊற்றுக்கண்ணும் இனி யார் மீதும் செயல்படாதபடி இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், 1000 10,000 ஜனங்களுக்கு முன்பாய் இவர்கள் மேன்மை அடையும்படியாய், மகிமை அடையும்படியாய், இவர்கள் காண்கிற, பார்க்கிற, கேட்கிற ஜனங்கள் 1000 10,000 பேர்களை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளை மேன்மை அடைய செய்வீராக. சகல நீதியிலும் உண்மையிலும் பரிசுத்தத்திலும் வாழ்ந்து தேவனுக்கே நல்ல சாட்சியாய் வாழும்படியாய், சாபக்கட்டுகள் முறிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, நீரே எங்கள் சாபங்களை, பாவங்களை, பாவத்தினால் வந்த சாபத்தின் அகோரங்களில் இருந்து ஐயா, அதன் வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், வியாதிகளிலும் இருந்து நீரே விடுதலை கொடுக்கும்படியாய், கல்வாரி சிலுவையிலே விலைக்கிரயம் செலுத்தி
செலுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே முன்னே கடந்து செல்வீராக, காரியங்களை வாய்க்க செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சாபத்தின் அகோரம், சாபத்தின் அஸ்திபாரம், இந்த அடிமை சங்கிலிகள், இந்த பொல்லாத அகோர கொடுங்கோல், சாபத்தின் கொடுங்கோல் எப்பொழுது முறிக்கப்படுகிறதோ, எப்பொழுது பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு சாபமெல்லாம் நீக்கப்படுகிறதோ, அன்று உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர உயர பறப்பீர்கள். அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் உயர உயரமாய் உல்லாச பறவையாய் கழுகுகளைப் போல இறக்கைகளை அடித்து பறப்பதை உற்றார் உறவினர்கள் ஊரார் எல்லோரும் பார்க்கிற காலம் இது. மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா.